ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃபன் சாம்பார். இந்த சாம்பார் வைக்கும்போதே பார்த்திங்கன்னா கம கமன்னு வீடே நல்லா வாசம் அடிக்கும். அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு தடவை வச்சிங்கனாலே திரும்ப திரும்ப வைக்க சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த தக்காளி பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் இங்கே 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவு மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு. மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சிறிதளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இந்த சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பை நல்லா குக்கரில் 5-6 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி கடுகு தாளிக்கிறேன். அடுத்ததாக உளுத்தம் பருப்பு, அடுத்ததாக வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போது அதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்ததாக அதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க விட்டுக்கிறேன். இந்த தக்காளி ஓரளவு வதங்கினதும் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதை கொதிக்கிறதுக்குள்ளே நான் மசாலாவுக்கு வேணுங்கிறத அரைச்சிக்கிறேன். மசாலாவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ இந்த பக்கம் நான் அந்த தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டது நல்லா கொதிச்சிருச்சு. அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதிலே அந்த வேக வச்சுருந்தா பாசிப்பருப்பையும் இப்போ இதில் சேர்த்துட்டேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் நம்மளோட சுவையான சூப்பரான மசாலா சாம்பார் ரெடி ஆகிடும். இது இட்லி தோசைக்கு ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அதை கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபியாக அது இருக்கும். இதில் பருப்பும் செய்கிறனால ப்ரோட்டீனும் கிடச்சிரும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ்க்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.